ஹலோ பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எல்கேஜி சிலபஸ் தான். நான் ஆல்ரெடி சிலபஸ் போட்டிருக்கேன். டேர்ம் வைஸ் சிலபஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து மந்த் வைஸ் சிலபஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு மந்த்துக்கு கிட்ஸுக்கு என்னென்ன டீச் பண்ணலாம் சொல்லிட்டு அழகான சிலபஸை வச்சு நீங்கள் வீட்லேயே டீச் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் போகாத பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் வீட்லேயே கிட்ஸுக்கு சொல்லித்தரலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இதில் வந்து புக்ஸ் நேமும் இருக்குது. அந்த புக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்ஸாக கூட இருக்கும். டவுன்லோட் பண்ணி கிட்ஸுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். இல்லை ஸ்டோரில் கூட வாங்கி டீச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த் பாருங்கள். ஏப்ரல் டு செப்டம்பர் வந்து டேர்ம் 1. இப்போது இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து மந்த் வைஸ் சிலபஸ் அப்படி தான் இதில் இருக்குது. இந்த இதில் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு மந்த் வைஸ் சிலபஸ், இவிஎஸ்க்கு மந்த் வைஸ் சிலபஸ் அது மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பாருங்கள். இப்போ ஏப்ரல் என்னென்ன ஒர்க்கு? ஓரல் ஒர்க் A to Z, ஏலேருந்து Z வரைக்கும் ஓரலாக அவங்களுக்கு டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், சொல்லலாம். டெக்ஸ்ட்டாக இன்னும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. டெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு எடுத்த உடனே ABCD எழுத வராது, லெட்டர்ஸ் எழுத தெரியாது. ஸ்ட்ரோக்ஸ் தான் சொல்லித்தரணும். ஆல்ரெடி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதே தான் இங்கேயும் டெக்ஸ்ட்டு சொல்லித்தரணும். ஸ்ட்ரோக்ஸ், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்லாம் சொல்லிட்டு இது மாதிரி டெக்ஸ்ட் இருக்கா சொல்லித்தரணும். அப்புறம் லெட்டர் A to H வந்து எழுத கற்றுக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் நல்லா எழுதிட்டு அப்புறம் தான் லெட்டர்ஸ்க்கே நீங்கள் எழுத சொல்லித்தரணும். அப்புறம் சர்க்கிள் த கரெக்ட் லெட்டர், மேட்சிங் இதெல்லாம் நீங்கள் பண்ண வைக்கலாம். ஆக்டிவிட்டி புக்ஸு இருக்கும். இப்போ மேலே பாருங்கள் புக்ஸ் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னா வந்து ஃபன் வித் இங்கிலீஷ் புக்கு கிட்ஸுக்கு, அப்புறம் ரைம்ஸ் புக்கு, இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டி புக்கு. அந்த ஆக்டிவிட்டி புக்கில் வந்து பேஜ் நம்பர் 1 to 5 வந்து நீங்கள் டீச் பண்ணலாம் ஏப்ரல் மந்த்து. அப்புறம் வந்து A to C சவுண்டு ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெல்லிங்ஸ் ஓரலாக சொல்லித்தர்றது, ஹேண்ட் ரைட்டிங் நோட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓரல் ஹேண்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு மே மந்த் பாருங்கள், அதே தான் கேபிட்டல் லெட்டர்ஸ் Iலேருந்து R வரைக்கும் சொல்லித்தரணும். மிஸ்ஸிங் லெட்டர்ஸு, ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்புறம் ஆக்டிவிட்டி புக்கு, அப்புறம் ஃபன் வித் இங்கிலீஷ் புக்கில், அப்புறம் ரெசிடேஷன்னா ரைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மந்த்துக்கு ஒரு ரைம்ஸ் நீங்கள் சொல்லித்தரலாம். ஃபஸ்ட்டு மந்த்து ஏப்ரல் மந்தில் 1S ரைம்னா இதில் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள். நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த், ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஜூலை பாருங்கள். ஜூலையில் வந்து அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து A to Z இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸு, ஃபஸ்ட் லெட்டர். இதெல்லாம் என்னென்னா வந்து ஒன்ஸ் கிட்ஸ் லெட்டர் எழுத கற்றுக்கிட்டாங்கன்னா அதை நீங்கள் டெஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். டெஸ்ட்டு கொடுக்கலாம். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி, சர்க்கிள் பண்ணுற மாதிரி, மேட்ச் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு கொடுக்கலாம். அப்புறம் சவுண்டு சொல்லித்தரணும். லெட்டர்ஸோட ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ் அதுவும் கண்டிப்பாக சொல்லித்தரணும். இதில் வந்து ஒரு மந்த்துக்கு 2 லெட்டர்ஸாக இந்த இருக்கா, மந்த் வைஸாக இருக்குது. அதை நீங்கள் அதுபடியே சொல்லித்தரலாம். அப்புறம் வந்து ஹாப்பல் லிட்டில் அந்த ரைம்ஸு, க்ளவுட் ரைம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங்ஸு, ஹேண்ட் ரைட்டிங் Aலேருந்து Z வரைக்கும் நோட் புக்கில் எழுத ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஆகஸ்ட்டும் அதே தான். வாட் கம்ஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர், மேட்சிங், மிஸ்ஸிங் லெட்டர், சர்க்கிள் த கரெக்ட் லெட்டர்ஸ், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். செப்டம்பர் மந்த்து பாருங்கள். செப்டம்பர் மந்த்து அண்ட் தென் அக்டோபர் மந்த்து. அக்டோபர் மந்தில் கர்சிவ் லெட்டர் I to P சொல்லித்தரலாம். சப்போஸ் கிட்ஸுக்கு, ஏன்னா எல்கேஜியில் மோஸ்ட்லி அவங்க நார்மல் லெட்டர் எழுதுறதே கொஞ்சம் டஃப் தான். ரொம்ப ஈஸியாக லெட்டர்ஸ் எழுத கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கர்சிவ் சொல்லித்தாங்க. இல்லை லெட்டர்ஸே எழுத வராதவங்களுக்கு கர்சிவ் வேண்டாம். அவங்களுக்கு யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜியில் ஸ்டார்ட் பண்ணலாம். யூகேஜியில் ஒரு செகண்ட் டேர்ம்லேருந்து கர்சிவ் ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லா எழுத கற்றுக்கிட்டாங்கன்னா. ஏன்னா லெட்டரு ஸ்ட்ரைட் லைன்ஸே போட வராதவங்களுக்கு கர்சிவ் கொஞ்சம் டஃப். அதுக்கு தான் சொல்கிறேன். கர்சிவ் முடிஞ்சால் சொல்லித்தாங்க. இல்லைனா நெக்ஸ்ட் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில் கூட சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு நவம்பர் மந்த்து, டிசம்பர் மந்த் என்னென்ன சொல்லித்தரலாம். அப்புறம் ஜான்வரி, பிப்ரவரி. ஓகே, இது எல்லாமே நீங்கள் பிக்சர்ஸோட நேம். நெக்ஸ்ட்டு மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு பிக்சரை வச்சு நேம். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு புக்ஸு நிறைய விற்குது. பிக்சரை வச்சு நேம் சொல்லித்தாங்க. அந்த பிக்சர்ஸ் நேம் அவங்க படிக்க ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். வீட்டில் ஆப்ஜெக்ட்ஸை வந்து வச்சு சொல்லித்தாங்க. பால், பேட், என்னென்ன திங்ஸ் இருக்கும் அந்த திங்ஸு, வீட்டில் இருக்க திங்ஸு வச்சு சொல்லித்தரலாம். ஓகேங்களா? இது இங்கிலீஷா. நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே கான்வர்சேஷன். இதுவும் நீங்கள் கிட்ஸுக்கு இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற இதில் வந்து இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு. ஸோ இங்கிலீஷ் கான்வர்சேஷனும் நீங்கள் இங்கிலீஷ் கிட்ஸ் கூடவே பேசி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இப்போ ஏப்ரல் மந்த் என்ன சொல்லித்தரலாம்? வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம், பேசிக்காக சொல்லித்தரலாம். மே மந்த்து இன் விச் கிளாஸ் டு யூ ரீட், இன் விச் ஸ்கூல் டு யூ ஸ்டடி, ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர், அந்த நேம்லாம் சொல்லித்தரலாம். ஜூன் மந்த்து நேம் ஏ பேர்ட் விச் இஸ் க்ரீன் இன் கலர், எந்த பேர்ட் க்ரீன் கலரில் இருக்கும், ஹூ இஸ் தி கிங் ஆஃப் த ஜங்கிள். அப்புறம் ஜூலை மந்த் பாருங்கள், ஆகஸ்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் இன்னொன்று சொல்லித்தரது கிட்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டீச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் மேட்டர் அண்ட் தென் டெஸ்ட்டு வச்சு பார்க்கணும். நான் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் கிட்ஸுக்கு வீக்லி டெஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு ABCD சொல்லித்தரீங்கன்னா அது எப்படி டெஸ்ட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒர்க் ஷீட் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ LKG பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த்து கலர்ஸ் நேமு, நேம் த 3 மெயின் மீல்ஸ் இன் எ டே. அப்புறம் வந்து நவம்பர் மந்தில் அவர் ஹெல்ப்பர், ஹூ குக் ஃபுட், யார் ஃபுட்டு குக் பண்ணுவாங்க அதெல்லாம். டிசம்பர் மந்த்து ஜான்வரி. ஓகே,
இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இன்னொன்று ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ நமக்கே வந்து ஒரு விஷயம் மொத்தமாக படித்தா புரியாது, அது பார்ட்டாக. அதே மாதிரி தான் மந்த் வைஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மந்த் வைஸ் இருந்தால் உங்களுக்கும் டீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மந்த்துக்கு இந்த ஜிகே கொஷின்ஸு, கான்வர்சேஷன்ஸு, ஜிகேவோடு சேர்த்து கான்வர்சேஷன்ஸை டீச் பண்ணிட்டு வாங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மந்த்து டீச் பண்ணுறீங்கன்னா மந்த் எண்டில் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு வச்சு பாருங்கள். ஓகேங்களா? மேக்ஸ் அதே தான். ஏப்ரல் டு செப்டம்பர் டேர்ம் 1 மந்த் வைஸாக இருக்க மேக்ஸும் இதை ஃபன் வித் மேக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி சொல்லித்தாங்க. ஏப்ரல் மந்த்து என்ன சொல்லித்தரணும், மே மந்த்து, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு மந்த் வைஸ் இருக்கா, அதை அதுக்கேற்ற மாதிரி அழகாக டீச் பண்ணி பாருங்கள். கவுண்டிங்ஸு, நம்பர் நேம்ஸ்லாம் நீங்கள் எல்கேஜியில் சொல்லித்தரணும். டீச்சிங் ரீடிங் ப்ராக்டிஸ்னால் கொடுக்கலாம், ஆனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அவ்வளோவான எல்கேஜி குழந்தைங்களுக்கு. மோஸ்ட்லி ஓரல் முடிஞ்சளுக்கு ஓரல், ஆனால் ரிட்டன் ஓரல் ப்ராக்டிஸ் கொடுங்க. அப்புறம் அக்டோபர் மந்த்து, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்புறம் டெஸ்ட்டு வச்சு பாருங்கள். நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்களோ டெஸ்ட் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ராயிங். குழந்தைங்களுக்கு கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு. ஸோ ட்ராயிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராயிங் அண்ட் கலரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ ட்ராயிங்கும் மந்த் வைஸ் நீங்கள் டீச் பண்ணலாம். ஃபன் வித் கலர்ஸ் ஏ அப்படின்னு புக் இருக்குது, அந்த புக்கை அந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் டீச் பண்ணுங்கள். ஒரு மந்த்துக்கு ஒரு ட்ராயிங்ஸ் நீங்கள் கலரிங் பண்ணிங்க டீச் பண்ணுங்கள். கலரிங் புக்ஸ்லாம் முடிஞ்சளுக்கு வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம், ஸ்கூல்ஸ்லேயும் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏப்ரல் ஜூன் பாருங்களேன், கலரிங் இன் என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். ஒரு ஷேப்ஸோ எதுனா ட்ராயிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளவே அது வெளியே வராத அளவுக்கு கலர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க கான்ஷியஸ் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கலரிங் பண்ணும்போது டாட்ஸை ஜாயினிங் பண்ணுறது, பேட்டர்ன் மேக் பண்ணுறது, லுக் அண்ட் ஃபைண்டு, இது எல்லாமே வந்து ஸ்மெல் பண்ணி என்ன ஸ்மெல்னு சொல்ல கண்ணை மூடிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பிரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகும். இந்த சின்ன இந்த அந்த காலத்தில் வந்து எல்லாமே இந்த விளையாட்டுலாம் விளையாடினாங்க, கேஷ்லாம் விளையாடினாங்க. இப்போ எங்கே அவ்வளோ இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அப்புறம் கீப் யுவர் செல்ஃப் க்ளீன். எப்படி க்ளீனாக இருக்கணும், ஷேக் யுவர் செல்ஃப் வித் மியூசிக். இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், பட்டன் கவுண்ட் பண்ணுறது, பவுலிங்கு, ரன் டு கலர், ஷேப் ரைஸு, இது எல்லாமே நீங்கள் அழகாக வீட்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டியூஷனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்கூல்ஸ்லேயும் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன் அவுட்டு, டிசம்பர், ஜனவரி என்ன எக்ஸசைஸ்னு. வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மந்த் வைஸ் சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ஸ்க்கு என்னென்ன மந்த் சொல்லி தருதுன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது கிட்ஸ் இருக்கவங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.